வணக்கம் மக்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசு கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விதிமுறை திருத்தம் குறித்த விழிப்புணர்வு இன்னும் கடைக்கோடி மக்கள் அறிந்து கொள்ளாமலேயே இருக்கின்றனர். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசிடமிருந்து ஏதேனும் ஒரு திட்டத்தில் வீட்டில் யாரேனும் ஓய்வூதியம் பெற்றாலும் அந்த ஓய்வூதியம் பெறும் நபரை தவிர்த்து உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக சேர்வதற்கான அனைத்து தகுதிகளை உடைய பெண்கள் இருப்பின் அவர்கள் இந்த திட்டத்திற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அவர்களின் விண்ணப்பம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்படும். சமீபத்தில் இந்த ஒரு விதிமுறையை அரசு மாற்றியுள்ளது, திருத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களாக பணியாற்றி ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கும் குறைவாக ஓய்வூதியம் பெறும் பணியாளர்கள் குடும்பத்தில் உள்ள தகுதியான பெண்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஓய்வூதியம் யார் பெறுகிறார்களோ அவர்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்தால் அவர்களுடைய விண்ணப்பம் மட்டும் கட்டாயம் நிராகரிக்கப்படும். ஓய்வூதியம் ஏதும் பெறாத தகுதியான பெண்கள் இருந்தால் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாம். எனவே இது குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லாதவர்களுக்கு தெரிந்தவர்கள் எடுத்து சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகள், முதுகு தண்டுவட நோய், HIV, பார்க்கின்சன் உள்ளிட்ட வாழ்வியலை முடக்கும் நோய் பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த திட்டத்தில் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. இத்தகைய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்யலாம். இன்னும் கால அவகாசம் இருப்பதால் உடனடியாக உங்கள் பகுதியில் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி மக்களே.